ஏன்னா சம்பந்தி வந்து ஹீரோ, மாப்பிள்ளை வந்து டைரக்டர். டிக் சாங்கு நான் கூட எந்த படத்துலையும் பண்ணலையா, அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காரா ராமையா சார். இது ரொம்ப சரியில்லை சார். இது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நானும் என்னுடைய மாப்பிள்ளை இனிமேல் நிறைய பார்க்க போகிறீங்க. we are going to make many more movies in our combination. டீ 7 மணிக்கு கொடுத்து 7:10 வந்தாவே எனக்கு தாழ்வு மனப்பான்மை ஆயிரும். என்னடா 5 நாள் ஷூட்டிங் போல என்ன 7:10 வருது காஃபி. ஓ அப்போ தம்பி சமுத்திரக்கணிக்கு போன போட்ட வேண்டியதான், வேறு வழியில். ஒரு தகப்பனாக பார்த்துருக்கேன், என் அண்ணனாக பார்த்துருக்கேன், ஒரு குருவாக பார்த்துருக்கேன். நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு அப்படி தெரிவார். அதான் என் அண்ணன். தேதி பிறந்ததுனால என்னன்னு தெரில, தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜாய் ஹிந்த் அப்படின்னு அவருடைய நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலேயும் இந்தியா என்ற உணர்வோடு இருக்கக்கூடியவர். சார் நீங்கள் வந்து ஒரு நாள் முதல்வராக நடிச்சிங்க, ஆனால் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் என்றுமே எங்கள் மனதில் முதல்வர். எங்களது அன்பிற்கினிய ஆக்ஷன் கிங் டாக்டர் அர்ஜுன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மதிப்பிற்குரிய எல்லா பத்திரிகையாளர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியோர்களுக்கும், சத்யரோஜி தியாகராஜன் சார் அவர்களுக்கும், சமுத்திரகணி சார் அவர்களுக்கும், டைரக்டர் ராஜ்கபூர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அண்ணன் ராமையா அவர்களுக்கும், அப்புறம் என்னுடைய டார்லிங் உமாபதி அவர்களுக்கும், அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் நடிக்கலைன்னாலும் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூவி. திஸ் இஸ் a ஃபேமிலி மூவி மாதிரி எனக்கு. ஏன்னா சம்பந்தி வந்து ஹீரோ, மாப்பிள்ளை வந்து டைரக்டர். ஸோ இட்ஸ் a வெரி ஸ்பெஷல் மூவி ஃபார் மீ. அப்புறம் ராமையா சார், நான் உங்களுக்காக கூட வந்தேன், உங்களுக்காக வரல நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுக்காகவும் வந்தேன், எல்லாருக்காகவும் வந்தேன். அண்ட் நான் வந்து இதெல்லாம் பார்க்கல, என்னது ட்ரெய்லர் பார்க்கல, சாங்ஸ் பார்க்கல, எதுவும் பார்க்கல. இருந்தாலும் பக்கத்துலேருந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் பேசுகிறதெல்லாம் கேட்டல, இந்த ஆயில் போட்டு அப்படி போனதும். அப்புறம் ரொம்ப ஒரு ரொமான்டிக் சாங்கு நான் கூட எந்த படத்துலையும் பண்ணலையா, அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காரா ராமையா சார். இது ரொம்ப சரியில்லை சார் இது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எத்தனை பேர் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதிலிருந்தே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரி ஆச்சு. அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டிட்டர்மினேஷன், அந்த கமிட்மெண்ட்டு, இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ நிச்சயமாக இங்கே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இப்போ அந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலாக இருக்க. அண்டு வேறு என்ன சொல்கிறது, ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் தட் இஸ் பெஸ்ட். அப்புறம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நானும் என்னுடைய மாப்பிள்ளை இனிமேல் நிறைய பார்க்க போகிறீங்க. we are going to make many more movies in our combination. அண்ட் பேசக்கூடாது, செஞ்சு காட்டணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் காமாட்சி சார் வந்து சொன்னாங்க, அவர் நல்ல ஆர்டிஸ்ட்டை பிக் பண்ணுறாரு, இஸ் காட் தட் விஷன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் என்ன வந்து புக் பண்ணல. அப்படியா, சரி மன்னிச்சிருங்க. Anyway, sir, thank you so much. All the best. God bless everyone. And I wish
மை மாப்பிள்ளை, ஆல் தி பெஸ்ட். மெனி மோர் மூவிஸ், அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ் எல்லாம். அதே மாதிரி என்னுடைய ப்ரொடியூசர் காமாட்சி அவர்களுக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு படமாக அமையணும்னு சொல்லி நான் இந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ஜெய்ஹிந்த். ஸோ எல்லாத்துக்கும் டைட்டில் கிடைச்சிருச்சு. அடுத்து ஆக்ஷன் கிங்கும் ஆக்ஷன் பிரின்ஸும் இணைந்து கலக்கும் அப்படின்னு ஒரு மேட்டரை போட்டு விட்டுருவோம் சார். ஆக்ஷன் கிங் மற்றும் ஆக்ஷன் பிரின்ஸ் இணைந்து கலக்கும். பத்திரிக்கை சொல்லும், கொஞ்ச நாள் கழிச்சு அதே பிள்ளை இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லும். அதே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 13-14 வயசுல கேட்டால் அப்பா ஆகணும்னு சொல்லும். ஐ மீன் அப்பா மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அப்படியே ஒரு 25 to 30 வயசுல கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன துறைக்கு நான் போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவாங்க. நான் இந்த வேலையில் இருக்கணும், இந்த ஊடகத்துறையில் போகணும், இதில் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2003 உன்னை சரணடைந்தேன் அப்படின்னு சொல்லி சினிமா தான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி சினிமாவிடம் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தவர். யார் அட்வைஸ் பண்ணாலும் கேட்பாங்க. கூட்டம் கொத்தா கலையும் எங்கள் அண்ணன் அட்வைஸ் பண்ணால் தம்பிகள் மட்டுமில்ல அப்பாக்கள் மட்டுமில்ல அத்தனை பேரும் கேட்பார்கள். அப்படி எங்களது அன்பிற்கினிய அண்ணன் சமுத்திரக்கணியன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். இறைவனுக்கு நன்றி. நான் வினோதை சித்தம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொன்னது தான் திரும்ப சொல்கிறேன். காலம், நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம். ஆனால் நமக்கு எப்போ தரணும், எந்த சூழ்நிலையில் அதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது காலம்தான். ஏன்னா கடந்த ஒரு வாரமாக பயணங்கள் இருக்கும்போது எல்லாமே ஃப்ளைட் லேட்டாகவே இருந்தது. இன்றைக்கி மட்டும்தான் நான் வேணுனேன், ஒன்றும் இல்லை. ஏன்னா காலதாமதம் ஆயிடக்கூடாது, சரியாக போயிடணும், சரியான நேரத்துக்கு போய் நிற்கணும் அப்படின்றதுக்காக வேணுனேன். இன்றைக்கி கரெக்ட் டைமில் எடுத்துட்டாங்க. ஒரு சில நேரத்தில் நம்ம போகும்போது எல்லா டிராஃபிக் லைட்டுமே வந்து க்ரீனில் இருக்கும். அது எல்லாமே காலம்தான், காலம் முடிவு பண்ணுறது தான். இதை நான் ரொம்ப நம்புகிறேன், இந்த நொடி வரைக்கும் நம்புகிறேன். ஏன்னா பல எதிர்பாராத அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் நமக்கு காலம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வு. ஒரு இயக்குனருடைய 3 படைப்புகளை பார்த்தா போதும் அந்த இயக்குனருடைய கேரக்டர் தெரியும்னு சொல்லுவாங்க. அது இயக்குனருக்கு மட்டும் இல்லை, தயாரிப்பாளருக்கும் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் என் தம்பி சுரேஷை பார்க்குறேன். அவர் எடுத்திருக்க திரைப்படங்களை எடுத்து பார்க்கும்போதே அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சது. அவரோட பயணம் பண்ணணுன்னு ஒரு ஆசை வந்தது. அந்த மேடையில் தியாகு சாரை பார்த்தோன்னே இன்னும் கூடுதல் சந்தோஷம். யார் யாரோட சேரணும்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தம்பி, வி ஹவுஸ் வந்து இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஒரு நல்ல படைப்பு எடுக்கணும் அப்படின்னா வி ஹவுஸ் போகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் என் அண்ணன் தம்பிராம அண்ணன், அவரை பற்றி நான் சொல்லணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். எந்த கதை எழுதினாலும் என் அண்ணனை வச்சு தான் எழுதுவேன். நான் இப்போ கூட ஒரு கதை எழுதி முடித்தேன், அண்ணனை வச்சு தான் எழுதுவேன். நாங்கள் 2 பேரும் சந்தித்தோன்னா கதைகள் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு 5 நிமிஷத்தில் நான் ஒரு கதை சொல்லுவேன், அப்புறம் அண்ணன் ஒரு கதை சொல்லுவாங்க. மாறி 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 கதைகள் தான் போயிட்டே இருக்கும். அதில் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்த சினிமா மூலமாக நாம் ஏதாவது ஒன்று சொல்லிடுவோன்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 படம் பண்ணோன்னே அப்படின்னு நான் பேச்சுக்கு சொன்னேன். இப்போ 5வது படைப்புக்கு வந்திருக்கோம். இன்னும் 5 படம் இருக்குது. அதற்கு மேலும் ஒரு ஆசை இருக்குது. அது நடக்கும்னு நம்புகிறேன். என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோலாம் எனக்கு பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது. ஏன்னா அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருங்க, ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கட்டும். ஏன்னா நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கிறவன் ஜெயிச்சிருவான். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க, மாட்டிட்டு எங்கேயா முட்டிச்சந்தில் நின்றுட்டுருப்போம். எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நான் அப்படியே போகிறேன். போகும்போது யாராவது வந்து என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நிறையா நம்புகிறவன். அப்படி தான் இந்த மொமெண்ட் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதை இன்னும் நான் நம்புகிறேன். அதுவும் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு நான் போகும்போது ரொம்ப தைரியமாக போவேன். இந்த உலகத்தில் நான் எந்த டாபிக் பேசினாலும் என் அண்ணங்கிட்ட பேசலாம். நீங்கள் அரசியலா பேசலாம், சினிமாவா பேசலாம், இலக்கியமாக பேசலாம், எது பேசினாலும் அண்ணன் அதுலேருந்து தனியாக மொத்தமாக. இப்போ நடிகராக இருக்காரா, அதை அப்படியே தள்ளி வச்சுட்டு இலக்கியவாதி ஆவார், ஒரு அரசியல்வாதி ஆவார். எல்லாமே புள்ளி விவரத்தோடு இருக்கும். அப்படி ஒரு அண்ணன், ஒரு லைப்ரரி மாதிரி தான் என் அண்ணனை நான் பார்ப்பேன். என் தகப்பனாக பார்த்துருக்கேன், என் அண்ணனாக பார்த்துருக்கேன், ஒரு குருவாக பார்த்துருக்கேன். நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு அப்படி தெரிவார். அதுதான் என் அண்ணன். ரொம்ப சந்தோஷம்ண்ணே, இந்த காலகட்டத்தில் உங்களோட பயணப்படுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணே. என் பிள்ளை
அதாவது இவரோட ஒரு படம் நான் நடித்தேன். ஆட்டோ இருக்குல்ல, ஆட்டோ போயிட்டு இருக்கும்போது இந்த வாசல் வழியாக கிளம்பி அந்த வாசல் வழியாக வரணும். வந்தார். எப்படி எந்த டைமிங்கில் பண்ணுறாரு ஒன்றுமே புரியல. அதற்கு பிறகு ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. கார் வரும், கார் இவர் வந்து அப்படியே காரை தாண்டி நான் வரேன்றாரு. அண்ணன் சொல்கிறாரு, இது கனி சொல்கிறா, அவனை பண்ண வேணான்னு சொல்லு, இல்லைன்னா டூப் வச்சு பண்ணலான்னு சொல்லு, ரோப்பு கட்டிக்க சொல்லு அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? நான் கூப்பிட்டு இப்படியே எப்படி சொல்கிறது, நான் சொல்கிறேன், தம்பி வேணாமே, ரோப்பு கட்டிக்கலாம். இல்லை நான் வந்துடுவேன். அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அதாவது ரொம்ப தகுதியான ஒரு நடிகன். ஃபைட்டாக பண்ணுவார், டான்ஸாக பண்ணுவார், நடிக்கணுமா சூப்பராக நடிப்பான். எல்லா தகுதியும் இருந்து என் தம்பிக்கு சரியான ஒரு கதவு திறக்கலையே அப்படின்னு நினச்சிருந்தேன். முதல் கதவு திறந்தது எங்கள் அர்ஜுன் சார் மூலமாக. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐஷு வந்தாங்க. இரண்டாவது கதவு இது இயக்குனராக அடியெடுத்து வச்சுருக்கான். இதற்கு பிறகு நான் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், பார்க்கும்போதெல்லாம் சொன்னேன், நீயே எழுது, உன்னுடைய ப்ளஸ் என்ன, உன்னுடைய மைனஸ் என்ன ஒதுக்கி வச்சிரு, உன்னுடைய ப்ளஸ்ஸை வச்சு எழுது, கூடவே நிற்கிறேன், எடுப்போம், நம்முடைய எல்லா தகுதிகளையும் வச்சு சரியான ஒரு படைப்பை கொடுப்போம். அடுத்த படைப்பு அதுவாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். செய்வோம். ஏன்னா அவருடைய உழைப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் இன்னும் பெரிய பெரிய தளங்களில் என் தம்பி வந்து நிற்பான். கூடவே நானும் நிற்பேன். வாழ்த்துக்கிறேன் தம்பி. ராஜா கிளி எங்கள் அண்ணன் பல முறை பேசும்போது பல கதைகள் சொல்லியிருக்கான்னு சொல்லல, அந்த மாதிரி இது ஒரு கதை. நிறைய நிஜங்கள் பேசக்கூடிய ஒரு கதை. நான் சொல்கிற மாதிரி தான் ஒரு காலம் மனிதனை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்துது. நீங்கள் எவ்வளவு நல்லவங்களாக வேணாலும் இருங்க, ஆனால் இந்த உலகத்திலிருந்து தப்பிச்சு போயிடவே முடியாது. என் நண்பன் தாமிரா ஒரு கவிதை எழுதியிருந்தான், இந்த உலகில் இருந்து யாரும் அவ்வளவு எளிதில் தப்பி சென்று விட முடியாது, நீ பதில் சொல்லிட்டு தான் போகணும். அப்படி தான் இந்த கதை. இவ்வளோ சொன்ன போதும் இல்லைண்ணே, இதுக்கு மேலே பேசலாம். இதுதான் காலத்துக்கிட்ட பதில் சொல்லாமல் யாருமே தப்பிச்சு போயிட முடியாது. ஒரு காலம் நம்மளை எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருந்துருங்க, எளிமையாக இருந்துருங்க. காலம் நம்மளை கைப்பிடித்து தூக்கி செல்லும். வெல்வோம். வாழ்த்துக்கள். குணச்சித்திர நடிகராக, நகைச்சுவை நடிகராக எந்த கதாபாத்திரம் கிடைச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா அசால்ட்டாக அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே போய் அந்த கதாபாத்திரமாகவே மாறி நடிக்கக்கூடியவர். இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா பெருமாளை ஆரம்பித்து அப்படியே சிங்கம் பெருமாளை சீறி பாஞ்சு, அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா சித்திரகுப்தனை தன்னுடைய திரைக்கதையை தானே அப்படியே செதுக்கி எழுதி இப்போ உங்கள் முன்னாடி முருகப்பு சென்றாயனாக வந்திருக்கக்கூடிய எங்களது அன்பிற்கினிய அண்ணன் தம்பி ராமையா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கதை, வசனம், பாடல்கள் இந்த படத்தில் இசையமைப்பாளர் அவதாரம் எடுத்து வந்திருக்கும் எங்களது அன்பு அண்ணன். அதிகபட்சம் 9:05 முயற்சி எடுக்கிறோம், ரெகுலர் கிளம்பிடலாம். ஆமாம். 81 வயதில் தனது வாழ்க்கையை முடித்துவிட்டு காலமும் கடவுளும் கைகோர்த்து அழைத்து சென்ற மரியாதைக்குரிய டெல்லி கணேஷ் சார் அவர்கள் நினைவாக நம்ம எல்லோரும் ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சிங்கன்னு ஆசைப்பட்றேன். நன்றி. இது வேற ஒரு மேடையாக இருந்தால் செயற்கையாக கைத்தட்டலுக்காக செயற்கையாக புனைந்து பேசிடலாம். இதை அடி மனசிலிருந்து ஆத்மாவிலேருந்து பேசணும். கொஞ்சமாக பேசினா போதும். படம் கூடிய சீக்கிரம் தயாரிப்பாளர் சொல்லுவாங்க, அந்த ரிலீஸ் தேதியை தம்பி சொல்லுவார். அதனால் இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜ்கபூர் சார் சொல்லிட்டாங்க. 3 தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான செய்தியை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஃபீல் குட் டைரக்டர் சகோதரர் அதியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன். எவ்வளவு பணம் சம்பாரித்தோம், எவ்வளவு வெற்றிகளை கொடுத்த முடியும், உழைப்பு ஒன்று தான். ஸோ அதான் கஷ்டத்தை எவன் ஒருவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறானோ ஆயுசு அவங்களுக்கு அதிகம்னு அர்த்தம். அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம். அதெல்லாம் தாண்டி ஒரு 77 to 87 10 வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த
ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாத வகையில் மிகப்பெரிய புரட்சித் தலைவர் புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆர்எம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன், சுய ஒழுக்க சிந்தனையாளர், நேர்மையின் உச்சம், எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதைப் போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன். இங்கே எம்ஜிஆரும் நீங்களே, ஆரம் வீரப்பன் ஐயாவும் நீங்களே, எல்லோரும் நீங்களே. மகிழ்ச்சி ஐயா. எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமளிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது, இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது, நான் கூட நினச்சேன் பேசிட்டோட நம்பிடலாம்னு. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க, மறக்க மாட்டேங்க ஐயா. உங்களுடைய பொன்னான நேரம், ஒரு குடும்ப விழாவிலேருந்து வந்து உங்களுடைய அந்த பிள்ளையை ஆராதனை பண்ணுறீங்க, ஆசீர்வாதம் பண்ணுறீங்க. வாழ்க்கையில் எந்த நிர்देசம் மறக்க மாட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்ததாக நான் ஃப்ளோவாக பேசுகிறதில்ல, தம்பி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றி குமரன் சொன்னதை போல் ஒரே சந்திப்பு 2 மணி நேரம் படத்தை எப்படி ஓட்டி ஒரு சந்திப்பில் காமிச்ச தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க நாப்பில். திரும்பவும் சொல்லுகிறேன், இது சபைக்காக கிடையாது. இந்த கதை உருவானதற்கான காரணம், நான் சின்ன வயசில் என்னை விட வயதில் மூத்தவர்கள், என்னை விட இந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள், அவர்கள்ட்ட பார்த்த உடனே, அது குறிப்பாக கிழவிகளாக இருந்தால், கிழவனாக இருந்தால் 10-12 வயசில் அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடவி விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன். தாத்தாவுக்கு உனக்கு எத்தனை மாதிரி சண்டை பிடிச்சி, ஃபஸ்ட் நைட்டே நினச்சா இல்லை கொஞ்சம் 5 நாள் செட்டு நினச்சா, சண்டை போட்டு பிரிஞ்சது பிறகு யார் முதல்ல போய் பேசுவாங்க? அப்படியா? ஓஹோ. இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சிருவா. கட்ட பேச்சு துணைக்கு ஆளுநாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுகிற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வரிசைப்படுத்திடுவாங்க. ஸோ அது இளம் பிராயத்தில் எனக்கு ஒரு கருத்து. அதனால தான் வாய் திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அந்த இதெல்லாம் இந்த ஸ்டோரேஜ். அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு, சகோதரர் பிரபு சாலமன் மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு, நான் என்னை பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது, தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடை திறந்த விளம்பரம் உண்மையை கொட்டிடுறாங்க. அது தனுசு ராசி, மீன இலக்கணம், போராடம், அதை நம்ப தான் தோணுது, எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் புனிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா, அவருடைய நினைவுகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை, அவருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல, இளநிக்கு இருக்கக்கூடிய தண்ணி போல அப்படியே கொட்டி தீர்த்தார். அது உள்ளுக்குள்ளே இருந்தது. சரி, இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற பொழுது தான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையினுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே சமுத்திரக்கனி தான். அதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்குது. என்னை பயன்படுத்துவார்கள், பயணம் செய்வார்கள், பயணத்தோடு இருப்பார்கள். என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சமுத்திரக்கனி தான். எனது ஒட்டுமொத்த உறவுகளும் இரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷமாக பார்த்துக்கலாம். அதை விட்டு தான் என் வீட்டில் மிரட்டிக்கிட்டே இருக்கேன் நான். என் தம்பி இருக்கான், என் தம்பி கொஞ்சம் அப்படி மரியாதை ரைட்டாக டீ 7 மணிக்கு கொடுத்து 7:10 வந்தாவே எனக்கு தாழ்வு மனப்பான்மை ஆயிரும். என்னடா 5 நாள் ஷூட்டிங் போல் என்ன 7:10 வருது காஃபி? ஓ, அப்போ தம்பி சமுத்திரக்கனிக்கு போட்ட வேண்டியதான். வேறு வழியில் ஒரு பிள்ளைய வச்சு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்போ உமாபதிக்கெல்லாம் அந்த பெரிய ஆத்தாடி விட்டு அங்கே போயிடுவார். இது என்னடா? ஸோ அந்த மாதிரி சமுத்திரக்கனி யார் படைப்பார்? ஒரு குணச்சித்திர நடிகன் நல்லா நடிப்பேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். வினோதய சித்தம் என்ற ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து போகிற விட வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது, எனது அன்னைக்கு சம்மதி சார், அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க, என்ன நான் பெங்களூரில் உட்காந்துட்ருக்கேன், இது ஒரு படம் பார்த்தாங்களே சார். அதான் சார் வினோதய சித்தம். ஓ, அப்போ தெரிஞ்சுக்கிட்டு பார்க்காமலே சார் பார்த்துட்டே என்று சொல்லிட்டார் போல இருக்கும். ஸோ இந்த வினோதய சித்தத்தை தம்பி சமுத்திரக்கனி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்தியிருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி 786 சிலுவை குறி 3 குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய அடிநாதம் என்பது தம்பி சமுத்திரக்கனி என்னை வைத்து எழுதி அதை வெற்றிப்படமாக மாற்றி 22 காட்சி 19 நாட்கள் அபரிதமான ஒரு படத்தை வினோதய சித்தம் என்பது பார்த்தா கொடுத்துச்சு. அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகு தான் எல்லா நேரத்துலையும் என்னுடைய பசிக்கு அடுத்தவங்களே சமைச்சு கொண்டு வருவாங்களா? அப்போ பொண்டாட்டி ஊருக்கு போய்ட்டு நான் தானே சமைக்கணும். அதை போல் எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்களை எதிர்பார்க்க முடியாது. நாமளே சமைச்சு சாப்பிடுவேன். இந்த கதையை சமைத்தேன். நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்து அந்த உணவை, ஸோ அந்த உணவை யார்கிட்ட கொண்டு ஷேர் பண்ணிக்கிறதுன்ற பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள்ட்ட. ஸோ உருவானதற்கு முதல் காரணம் அவர், அது கதையானதுக்கு காரணம், அது காவியமானதுக்கு காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன். எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம். ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம்.
ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையுமே நம்மளை கேட்டுப்பார்கள். நம்ம சந்தோஷமாக இருந்தோம், எப்போ சந்தோஷமாக இருந்தாலும் உருவானான்னு யாருக்கு தெரியும்? உன்னை நான் எதிர்பார்த்து வளர்த்தேன். எதிர்பார்த்து எதுக்குடா வளர்க்குற? எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்குற? யார் ஒன்று ஏய் பெத்துட்ட வளர்த்த எதிர்பார்த்து வளர்த்துன்னு சொல்லக்கூடாது. 10 மாதம் அதையும் கூட நகைச்சுவைப்படுத்திருப்போம். என்ன 10 மாதம் உள்ளுக்குள்ளே வர இருட்டு, ஒரு ஃபேன் இல்லை, ஒரு லைட் இல்லை, பரண்டு படுக்க பெஞ்சு இல்லை, பேச்சு துடைக்க ஆள் இல்லை, அதை கூட நகைச்சுவை பண்ணியிருப்போம். அதே போல் இந்த உலகத்தில் எதிர்பார்த்து எது கிடையாது. அவன் நம்ம கண்ணு முன்னால் குழந்தைங்க ஸ்டடி ஆகிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில் நம்ம 50 60 வயசுலையோ 70 வயசுலையோ 80 வயசுலையோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள், திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது. அமைதி அடைஞ்சால் சொர்க்கத்துக்கு போகுது. ஐயையோ என்னடா இப்போ முந்தா நாள் போனால் எங்கே இருக்கான்னு தெரியலையே, ஐயையோ அந்த பொண்ணு நான் இல்லைன்னா அப்படின்னா வாய் கோணிக்கு நரகம் தான். ஸோ எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஸோ அந்த வகையில் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க. நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு எல்லா தொழிலும் அழகும் நாங்கள் கம்பேர் பண்ணுறோம். ஏழை அப்படி நம்ம சரியான ஆளியா சூப்பரியா அப்படிங்கிறது நிறையா 95% உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி, பணம் படைத்து இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தப்பி வெளியில் சொல்லாமல் அது என்னை பார்த்தவுடன் சொல்கிறாங்க. ஸோ இந்த கதை நிச்சயமாக உணர்த்தாது, உணர வைக்கக்கூடிய வகையில் இந்த கதையை நான் தான் டைரக்ட் பண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தேன். தம்பி சுரேஷ் காமிச்சு ஆசை இருக்குமா அப்படின்னு போகிற தம்பி சுரேஷ் பார்த்துச்சு, அண்ணே இனிமேல் புகழை வாங்கினே ஃபஸ்ட்டு ஷாட் 2 பேரும் கம்பைன் டைரக்டர் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான், உமா ஒத்துக்க மாட்டேன்ட்டான். அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டாக பண்ணி கொடுக்குறேன். ஆனால் ஃபஸ்ட்டு டே என்னடா நான் த்ரூட்டாக நடிக்கிறேன்டா, நான் ஆக்சிடென்ட் கிச்சுன்னா மூஞ்சி கோடிடும்டா, கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிற அப்படியே 2 பேரும் நான் த்ரூட்டாக நடிக்க போகிறேன், தம்பி அண்ணனும் நடிக்க போது உனக்கு என்னடா பிரச்சனை? இல்லைப்பா டைவெர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற. அப்போ சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்தினுடைய விஷயம். சுப்பிரமணியபுரம் என்ற படத்தில் தம்பி நீ என்னுடைய மகன்றதுக்காக யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னோட தனித்தன்மை என்ன இருக்குது, அவன் தனித்தன்மை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு ஒரு மரியாதை வரும். ஸோ அந்த வகையில் சுப்பிரமணியபுரம் என்ற படம் அந்த படத்தில் அவர் தானாப்பா டைரக்டரு, அப்போ ஹீரோ ஒத்துட்டாங்க. அப்போ தனித்தன்மை பொறுப்புணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாட்சி உள்வாங்கி அண்ணன் அழகாக பண்ணுது தம்பி, நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறேன் தம்பி ஒரே நிமிஷத்தில் பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குனராக கொண்டு வந்திருக்காப்புல. அப்போ எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை கழியக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொல்வதை கூட என் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்கள் அப்பா சொன்னால் கேட்பாங்க. அதே போல் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவனை இயக்குனர் ஆகியிருக்காங்கப்பா. ஆமாம், எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா, ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தாருன்னு எதை செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா. வாட் எவர் இட் இஸ், உன் வாழ்க்கையில் நாங்கள் 2 தடவை கலந்துருப்போம். எவ்வளோ உயரத்துக்கு பாருங்க ஒன்று இருக்க வேல் சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டவனே சொல்லிட்டான். நான் சொல்லாமல் இருந்து தான் சங்கட்டம். ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தில் நடித்த அத்தனை நிறைய நிகழ்வுகள் இருக்குது, அதில் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். ஆமாம், மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாக இருக்கும். இந்த படம் நிறைவாக வந்திருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற காரணத்தினால தான் இவ்வளோ நேரம் சிரித்த பாருங்க, முகம் நல்லா இருக்குது. என் மனைவி வந்திருக்காங்க. ஆமாம், எனக்கு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எனக்கு இனிமேல் அவள் தான். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை. என் தாயாகவும் தந்தையாகவும் பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல, அதை திரும்பி சொல்கிறேன். அர்ஜுன் சார் எனக்காக வரல, அதையும் சொல்லி போடுறேன் நான். ஆமாம், இதெல்லாம் நிறையா சொல்லி போடலாமா. என் மனைவி எனக்காக வரலன்ற பொழுது அப்புறம் என்ன உமாபதிக்காக தான் மகனுக்காக தந்தையை தாய் வந்துருக்காங்க. அதே மாதிரி என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை, ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கின பிள்ளை. ஆமாம், அது வந்திருக்கு. என் மருமகன் மேலே உட்காந்துருக்காரு. அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு, அவரையும் ஒரு 2 சீல் நடிக்க வச்சுக்கிட்டோம். போட்டு லாக் பண்ணி வச்சிடணுமா இல்லையா? ஆமாம் ஆமாம். அதே மாதிரி எங்களுடைய இன்னொரு மகள், எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம், பெரிய பெரிய கொடை, காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை.